ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக ஷேப்பில் கட் பண்ணணும். இது எப்படி நான் கட் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். நல்லா ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். இது நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஃபஸ்ட்டு ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. அதில் இந்த உருளைக்கிழங்கை கரெக்டாக வச்சு நடுவில் குத்திக்கோங்க. இப்படி நல்லா குத்திக்கிட்டு இப்போ நல்லா குத்தியாச்சு. இப்போ இந்த கத்தியிலேருந்து அப்படியே இப்படி கத்தியை இது பண்ணிக்கோங்க. இப்படியே ரவுண்டாக கத்தி எடுக்காமே கொண்டு வந்தீங்கன்னாலும் அழகாக தான் இருக்கும். பாருங்கள் எப்படி வருதுன்னு. இந்த மாதிரியே நல்லா பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம கடையில் போய் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்டிலே சுத்தமான எண்ணெயிலேயே செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. நீங்கள் தோல் எடுத்துகிட்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தோல் எடுத்துகிட்டே பண்ணிக்கோங்க. நான் தோலோடையே பண்ணிக்கிட்டேன். பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வருது. மிஷினில் நான் எதுவுமே பண்ணலை. கைக்கு அதுவாக நீங்கள் திருப்பி கூட வச்சு பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி தான் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி ஒரு ஈஸியான முறையில் நம்ம கத்தியிலேயே வச்சு பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்குறேன். காரத்துக்கு வரமிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நான் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியாகவே கரைச்சாச்சு. இப்போ இதை போட்டு நல்லா அமுத்தி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. நல்லாயிருக்கும். அப்போ தான் நல்லா ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஊற வச்சுருங்க. நல்லா 1/4 மணி நேரம் ஊற வச்சிச்சு. இப்போ சுத்தமான நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். அடுப்பை பற்ற வச்சு கடாயில் வச்சு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். சுத்தமானது. நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறப்போ இந்த மாதிரி இருக்கும். ஃபார்ம் ஆயில் எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்குவாங்க. செகண்ட் யூஸ் எண்ணெய் கூட சேர்த்துக்குவாங்க. நம்ம சுத்தமான எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒவ்வொன்றா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் அதிகமாக எண்ணெய் சேர்த்து கூட 2 பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு இப்படி கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கெல்லாம் இந்த மாதிரி வீட்டிலையே ஈஸியான முறையில், மிஷின் எதுவும் இல்லாமல் ஈஸியான முறையில் செய்யலாம். பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது. பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு இருக்குது. பாருங்கள் ஆயிடுச்சு. பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. ஓகே பாய்.